பல பின்னடைவுகளுக்கும் சமூகம் எப்பொழுதுமே தாழ்த்தப்படுகின்ற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறுவதற்கு பிரதானமான காரணிகளில் ஒன்றுதான் அவசர புத்தி. சுட சுட முடிவெடுப்பது, நிதானமின்மை, தூர நோக்கில்லாத தன்மை. தற்காலிகமாக பல் நிறைத்தால் ஒவ்வொரு மாதமும் சென்று நிறைக்க தேவைப்படும். பல் நிறைப்பது 2 வகை. தற்காலிகமாக பல் நிறைப்பது, நிரந்தரமாக இதற்கு பின்னால் அந்த பல் வைத்தியரை நாடாத விதத்திலே பல்லை நிறைத்து கொண்டால் கொஞ்சம் தற்காலிகத்தை விட செலவு கூட போகும் என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் செலவழிவதை நிறுத்த முடியும். எல்லாவற்றையும் 4 சுவர்களுக்குள்ளும் கண்ணுக்கு விளங்குகின்ற வட்டாரத்துக்குள்ளும் பார்க்கின்ற ஒரு பண்பு நம்மிடம் இருக்கிறது. எதையுமே சுட சுட அந்த வந்த ஆத்திரத்திலே முடிவெடுத்து பிரிந்த எத்தனை குடும்பங்கள், எத்தனை கணவன் மனைவிமார்கள், எத்தனை மாமா மருமக்கள், எத்தனை நண்பர்கள், எத்தனை உடைந்த வியாபாரங்கள், அந்த நிதானமின்மையால் உடைக்கப்பட்ட எத்தனை பொருட்கள், இதனை சாதனங்கள். அன்பானவர்களே, நிதானமும் சகிப்புத்தன்மையும் தூர நோக்கும் இஸ்லாம் எந்த அளவு வலியுறுத்துகிறது என்பதை தான் நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே உற்சாகமாக உள்ளத்தை திறந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று கேட்போம். நான் ஆரம்பத்திலே ஒரு சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் தனக்கு துஆ கேட்பது போன்று தனக்குத்தானே ஆத்திரத்தால், கோபத்தால், டென்ஷனால் பத்வாவும் செய்து கொள்கிறான். நாமே நமக்கு சமைத்துக் கொள்வோம். நம்முடைய பொருட்களுக்கு, வியாபாரங்களுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு கெட்ட சாஃப துஆக்கள், நலவுக்கு துஆ கேட்பது போன்று கெட்ட விடயங்களையும் தனக்கு தெரியாமலே தன்னை சபித்துக் கொள்கிறான். ஆத்திரத்தால், அவசரத்தால் மனிதன் அவசரக்காரனாக செயல்படுகிறான். அது ஒரு ஆயத். மனிதன் அவசர புத்தியோடு செயல்படுகிறான். அல்லாஹ் அதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, மனிதன் இயல்பிலே அவசரமான முறையில் செயல்படக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். என்றாலும் நான் ஒரு மனிதன் அவசரப்படுவது இயல்பிலே அவனுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட அதில் நிதானத்தன்மையை அல்லாஹ் இணைத்து படைத்திருக்கிறான். காபிர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்துவிட்டு தண்டனைகளை 7 மண்டல இந்த தண்டனை இறக்கி காட்டுங்கள், அவசரமாக இறக்குங்கள், இதற்குரிய முடிவை இறக்குங்கள் என்று நபியவர்களிடம் வந்து அடம் பிடிப்பார்கள், பிடிவாதம் பிடிப்பார்கள். அதை அல்லாஹ் கேவலப்படுத்தி சொல்கின்ற பொழுது, அவசரப்பட வேண்டாம், நான் என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய உங்களுக்கு காட்ட வேண்டிய என்னுடைய ஆதாரங்கள், அத்தாட்சிகளை நான் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவேன், அவசரப்பட வேண்டாம். எனவே அவசரப்பட வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹதீஸ்கள் சிலவற்றை முன்வைத்தேன். அதில் ஒன்றுதான் நிதானம், சகிப்புத்தன்மை, தூர நோக்கோடு அமைதியாக ஒவ்வொரு விடயங்களை யோசித்து முடிவெடுப்பது மினல்லாஹ். அது அல்லாஹ்வின் கிருபையினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தன்மை. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அல் அனாத்து மினல்லாஹ், அல் தஅன்னி மினல்லாஹ், வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அவசரப்படுவது, எதிலுமே தீவிரமாக சுட சுட ஒரு கேஸ் போன்று செயல்படுவது, இது ஷைத்தானுடைய தன்மை. ஷைத்தான் தான் விடயங்களை அவசரப்படுத்துவான், தீவிரப்படுத்துவான். சில விடயங்கள் சீக்கிரமாக விரைவாக செய்ய வேண்டும், நல்ல மல்கத்தீனுடைய விடயங்கள் அதுவல்ல. துனியாவுடைய விடயங்களிலே நிதானம் தேவை. 3 தவணைகள் எதற்கு? ஒரே அடியாக தலாக்கை 3ஐயும் கொடுத்து முடிப்பது முறையும் அல்ல, இஸ்லாத்திலே வரவேற்கப்படக்கூடிய முறையும் அல்ல, அனுமதிக்கப்படக்கூடிய முறையும் அல்ல. 3 தலாக் ஏன் விடப்பட்டிருக்கிறது? முதலாவது தலாக் கொடுங்கள், எதற்காக நீங்கள் கொடுத்தீர்களோ அந்த தன்மையிலே மாற்றம் ஏற்பட்டால் சேர்ந்து வாழுங்கள். மாற்றம் ஏற்படலாம், சேரலாம், ஒற்றுமையாகலாம். 2வது கொடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இத்தாவுடைய காலம், அந்த இத்தாவுடைய காலத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். நிதானமாக யோசிக்கத்தான் அந்த தவணை.
வாழ்க்கையிலே ஒரு தலாக்குடைய சட்டமே நிதானமாக கட்டங்கட்டமாக தூர நோக்கோடு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, எப்பொழுதும் இந்த அவசர புத்தி, ஆத்திரம், ஒருவருடைய குற்றம் தவறுகளை வைத்து ஒதுக்குவது, பத்வா செய்வது, பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களை கேவலப்படுத்துவது, இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இதை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை. ஒரு சஹாபி இருந்தார், அஷஜ் அப்துல் கைஸ். அவருடைய பேர் முந்திர் பின் ஆயித். அஷஜ் அப்துல் கைஸ் என்பது அவருடைய சிறப்பு பெயர். அவருக்கு நபியர் ஒரு தடவை சொன்னார்கள், உங்களிடம் 2 தன்மைகள் இருக்கின்றன, 2 குட் ஹேபிட்ஸ், 2 மெனஸ் இருக்கிறது. அந்த 2 தன்மைகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். ஒன்று அல் ஹில்ம், சகிப்புத்தன்மை, வல் அனாத், இன்னும் ஒன்று நிதானம். அன்பானவர்களே, சகிப்புத்தன்மையும் நிதானமும் அந்த சஹாபியிடம் இருந்ததை நபி அவர்கள் பாராட்டி புகழ்ந்து அதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தினார்கள். எனவே எல்லா விடயங்களிலும் நிதானத்தையும் அமைதியையும் தூர நோக்கோடு அவசரப்படுவதனுடைய விளைவென்ன, நேரம் கொடுத்து நிதானமாக, அதற்குத்தான் மஷூரா தரப்பட்டிருக்கிறது, அதற்குத்தான் இஸ்திகாரா தரப்பட்டிருக்கிறது. எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் மஷூரா செய்து கொள்வது. நபியவர்கள் இறங்குகின்ற குர்ஆன் ஆயத்துகள் இறங்கி வழிகாட்டப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபாக்களோடு மஷூரா பண்ணினார்கள். ஏன்? அவசரப்பட்டு தனி முடிவு, தனியான ஒரு எப்பொழுதுமே ஒன்மேன் ஷோவாக செயல்படுவதில் கயிறு இல்லை. நான் நபியாக இருந்தாலும் நபிகள் அதை உணர்ந்து நடந்தார்கள். ஹந்தக்குடைய நிகழ்விலே, ஹந்தக் என்ற பெயர் ஏன் வந்தது? அந்த போரிலே சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர், பாரசீகத்தைச் சேர்ந்தவர். அவருடைய ஒரு மஷூரா தான், யார சொல்லலாம், பெரிய கிடங்குகள், குழிகள் தோண்டுவோம், அவருடைய குதிரைகளோ எதிரிகளுடைய வாகனங்களோ எதிரிகளோ நம்மை தாண்டி வந்து நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது, சுற்றி வர பெரிய கிடங்கு குழிகள் தோண்டுவோம். குழிக்கு பேர் தான் அரபியிலே ஹந்தக் என்று சொல்வது. யாருடைய மஷூரா? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுடைய மஷூரா. அன்பானவர்களே, நபியவர்களுக்கு வஹி இறங்குகின்ற காலத்திலே மஷூரா செய்திருக்காக. ஏன் தெரியுமா? அமைதியாக சிந்தித்து யோசித்து தூர நோக்கோடு ஒரு முடிவை எடுப்பதற்கு. அது வெற்றியாக முடிந்தது. எதிலும் நிதானம். ஹுதைபியாவிலே இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்ற நிகழ்வு, ஹுதைபியாவிலே போர்டர் மக்காவுக்கு வந்தும் விசா அனுமதி கிடைக்கவில்லை. ஏன்? சொந்த ஊர் தாயகம். மதீனாவில் இருந்து உம்ராவுக்கு வந்து காபிர்களால், முஷ்ரிக்குகளால் அனுமதி கிடைக்கவில்லை. சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் இல்லையா? உம்ரா செய்ய அனுமதி இல்லையா? விடமாட்டோம் என்று ஆத்திரப்பட்டார்கள். கண்ணியமான மிகவும் சஹாபாக்கள் அந்த இடத்தில் ஆத்திரப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான கவலை. என்ன செய்வது? சொல்லி பார்த்தார்கள், பொறுமையாக இருப்போம், சகிப்புத்தன்மையோடு இருப்போம், விட்டு கொடுப்போம், அல்லாஹ் வெற்றியை தருவான். கண்ணியமானோடு அங்கும் இங்கும் நபியோ நடமாறிக்கொண்டிருக்காங்க. என்ன செய்வது? சஹாபாக்கள் ஆத்திரப்பட, எங்களுடைய ஊருக்கு வந்து அல்லாஹ்வுடைய காபாவை எங்களுக்கு தவாஃப் செய்ய முடியாதா? அப்பொழுது கண்ணியமானவர்களே, யாரோடு மஷூரா பண்ணினார்கள்? முடிவு யாருடைய மஷூரா படி? மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், நான் ஒரு மஷூரா சொல்லவா, இந்த பிரச்சனைகளில் சால்வ் ஆகும், சஹாபாக்குடைய இந்த ஆத்திரம் இல்லாமலாகும். என்ன இப்போ செய்ய வேண்டிய வேலை? முடியை வலிக்க வேண்டும், இஹ்ராமை சேஞ்ச் பண்ண வேண்டும், வேறொரு காலத்தில் உம்ரா செய்ய வேண்டும். உம்ரத்துல் கதா என்று நடந்தது. மனைவி சொன்னார்கள், நீங்கள் முடியை வலித்துவிட்டு அப்படியே இஹ்ராமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய சஹாபாக்கள் நீங்கள் செய்வதை செய்வார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்தார்கள், இஹ்ராமை கலைந்து கொண்டார்கள், வேறு ஆடை நார்மல் ட்ரெஸ்ஸை உடுத்து கொண்டார்கள். வெளியே வந்து சஹாபாக்கள் அதை பார்த்து எல்லோரும் கண்ணியமாலே முடியை சிரைத்து வலித்து ஆடையை மாற்றி திரும்பிச் சென்றார்கள். இந்த கட்டத்தில்